அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு அன்பு தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதான, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இதெல்லாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலே இருந்து அது நம்மிடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வேலை செய்யணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நாம் இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது பரிசுத்தாவின் கனிகள் எல்லாம் கூடவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இந்த அன்பின் கிரியைகள், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தணுங்க. விதைக்கப்படுகிற ஒரு அன்பு. ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த தேவ அன்பை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தாய் தகப்பன் அன்பு, சகோதர சகோதரி அன்பு, ஒரு மனுஷன் மனுஷிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு. ஆக சராசரி மனிதனுக்கு தேவ அன்பை பற்றி தெரியாது. அந்த தேவ அன்பை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், கிறிஸ்தவர்கள், கத்திரி பிள்ளைகள். அதைத்தான் சொன்ன, ரட்சிக்கப்படும் பொழுதே நம் இருதயத்தை அன்பு ஊற்றப்படுதுன்னு சொல்லி. அப்படியானால் இவ்வளோ விசேஷித்த சிலாக்கியத்தை பெற்ற ஜனம் நீங்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் நமக்கு என்று சொன்னால் இந்த தெய்வீக அன்பை நாம் தான் அறிந்திருக்கிறோம். நாம் தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணுங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான் நீங்களும் நான். இன்னும் நான் சொல்லுகிறேன், உலகத்தார் கிறிஸ்தவத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது இந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர் என்று சொன்னால் அன்புள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள் என்று தான் உலகத்தான் நினைக்கிறார்கள். என்றால் இயேசு அன்புள்ளவர், அவர் ஜனம் அன்பான ஜனம் என்று உலகம் நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது. அப்படின்னா நம்ம குடியிருக்க இடத்துல அக்கம் பக்கம் இருக்க மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிடுங்க நம்ம. ஆகவே சொன்னேன், இந்த அன்புங்கிறது சாதாரண ஒரு மனிதத்தில் காணப்பட அன்பு அல்ல, கிறிஸ்தவத்தில் காணப்படக்கூடிய ஒரு தெய்வீக அன்பு. ஒருவருக்கு உதவி, கஷ்டம், கைவிடப்பட்ட நிலைமை என்று வரும்பொழுது அதை பார்த்து கொண்டு அடுத்த கிறிஸ்தவன் அமைதியாயிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு. அன்பின் அடிப்படையிலே வரங்கள் செயல்படுமானால் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும், உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், ரட்சிப்பு உண்டாகும், ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.